ஹலோ மக்களே! இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 13 அண்ட் 14 தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 எபிசோடுமே வந்து ஒரே டைம்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியல. ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஆப்போசிட் டீம் ஹிட்டாஷி சாய் கிட்ட வந்து பால் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து இசாகி வந்து ஹிட்டாஷி ஷாயோடைய பாஸ் கிட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேமோடைய சேஞ்சிங்கே இருக்குது. அதனால வந்து அவன வந்து தடுக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, சாய் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோ இசாகிய பார்த்து நோக்கி ஓடி வர, இசாகிக்கும் ஒண்ணுமே புரியல. "என்னடா அது நம்மள பார்த்து நோக்கி வரானே!" அப்படின்ட்டு. அப்போ சாய் சொல்றான், "இது மாரி எதிர் டீமில் இருக்கிறவனுடைய பெஸ்ட்டு பிளேயருடைய அடுத்த மூவ் என்னன்னு நான் பார்க்கணும். அவனை வந்து நான் க்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாய் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல இருக்க 2 பிளேயர்ஸுமே வந்து ட்ரிபிள் பண்ணி தாண்டி போயிடுவான். இப்போ வந்து ரியோவும் அப்புறம் வந்து பாரோவும் வந்து வருவாங்க. பட் இருந்தாலுமே அவங்களையுமே தாண்டி போயிடுவான். ஸோ அவன் தம்பி ரீன் வந்து தடுக்க பார்ப்பான். பட் தடுக்க முடியாது. ரீனுக்கு வந்து அப்படியே ஒரு மாரி கடுப்பா போயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ பாஸ்ட்டில் வந்து அண்ணன் தம்பிங்க 2 பேருமே வந்து ஒண்ணா தான் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து ஹிட்டோஷி சாய் வந்து பார்த்தீங்கன்னா, எவால்வ் ஆயிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவான். தம்பி ரீனன்றவன் வந்து அவனால வந்து முடியாது. ஸோ இத நினைச்சு வந்து கடுப்பாகுறான். இப்போ வந்து அங்கேருந்து எழுந்துட்டு அவன் அவன நோக்கி ஓடும்போதே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேருமே அண்ணன் தம்பி தான். 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து உன்ன நான் தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து சிங்க்ரனைஸ் ஆகிட்டே வந்து ஸோ ரீன் அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சாயோடைய மூவ்ஸ் எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. மத்த ட்ரிப்ளர் எல்லாமே வந்து நேச்சுரலா வந்து எனிமிக்கு ஐ மீன் ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்கள பார்த்து ட்ரிபிள் பண்ணுவாங்க. ஆனா வந்து சாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டீமோடைய லூசிங் மைண்ட வச்சு தான் இது பண்ணுவான். மைண்ட் கேம் தான். ஸோ அவன் வந்து ட்ரிபிள் கிடையாது. மைண்டோட ப்ளே பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது வந்து, டிஃபெண்டர் வந்து பாஸ் பண்ணி சாயோட டீம்மேட்டுமே வந்து சேர் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து ரீன் காமிக்கிறாங்க. ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து இங்கேருந்து கால்குலேட் பண்ணிட்டே வந்து ஓடுறான். ஸோ பார்த்தீங்கன்னா, சாய் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இன்னொரு டிஃபரெண்ட்டும் தாண்டி கோல் கிட்ட போவாப்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்ப பால் வந்து பாஸ் பண்ண தான் போறான்னு சொல்லிட்டு, ரீன் இங்கேருந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டு ஷீடோ கிட்ட ஓடிருவான். ஸோ போகும்போதே வந்து யோசிச்சுட்டே போவான். ஸோ இங்க இருக்கிறதுலயே வந்து பிக்கெஸ்ட் ஈகோயிஸ்ட் இவன் தான். இவன வந்து கண்டிப்பா நான் வந்து பீட் பண்ணுவேன். ஸோ என்னால வந்து கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பால் அழகா வந்து ஷீடோ கிட்ட வந்து ரியோ பாஸ் பண்ண, நேரா வந்து ரீனும் ஸோ அந்த பால பார்த்தீங்கன்னா, அழகா ஷீடோ கிட்ட வந்து நம்ம சாய் வந்து பாஸ் பண்ண, இந்த மூவ் வந்து ரியோவும், அப்புறம் வந்து ரீனும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 பேருமே வந்து டாட்ஜ் பண்ண போவாங்க. இந்த இடத்துல வந்து ரீன் என்ன பண்ணுவான், அவன் தலைய வச்சு ஷீடோவுடைய கால வந்து கிக் பண்ண முடியாத அளவுக்கு தடுத்துருவான். ஸோ இங்க வந்து ஒரு சின்ன ஃபவுல் ஆயிடும். ஸோ தூரத்துலேருந்து சாய் வந்து பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவான். ஸோ ரீன் வந்து கொஞ்சமா வந்து இவ்வளோ வெயிட் இருக்கான், கரெக்ட்டா புடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ சுற்றி இருக்கவங்களாம் வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நல்ல ப்ளேவே கிடையாது. கரெக்ட்டா வந்து பால் கிக் பண்ணும்போது வந்து தடுத்துட்டான். இதுக்கு வந்து எல்லோ கார்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. பிளட் வந்து இங்க வந்து ப்ளூ லாக் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும் கேம. இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம இசகி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரீனோடைய ப்ளே வந்து கண்டுபிடிச்சுருவாரு. ஸோ ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாயோடைய கேம் ப்ளே வந்து புடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஹீரோவுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி ஒருத்தருமே வந்து இந்த இடத்துல வந்து இவால்வ் ஆயிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியோ தான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். ரியோ வந்து பாலுக்கு வந்து டைரெக்டாக நாகி கிட்ட கிக் பண்ணுவான். நாகியுமே பால் கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு, சரி வாங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் நம்ம வந்து இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, சாயை வந்து இது பண்ணிடுவான். நம்ம வந்து இந்த கேம் பிளேயை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பீசஸ் எல்லாமே மைண்டில் வந்து யோசிச்சுக்கிட்டு போவாப்ல. ஸோ ஹீரோ இசாகியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற பீசஸ் எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படி இந்த கேம் வந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, சைடில் இருந்து கூப்பிட்டியா ஈகோயிஸ்ட் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாச்சிரா வெளில வந்துடுறான். ஸோ பாச்சிராவுமே வந்து சொல்கிறேன், நீ தேடிட்டு இருந்த கடைசி பீஸ் ஈகோயிஸ்ட் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்தே வந்து வெயிட் பண்ணி பாரு, நான் வந்து கண்டிப்பாக வந்து கோல் அடிப்பேன் பாச்சிரா வந்து இசாகியை பார்த்து சொல்ல, நானுமே வந்து ஸ்ட்ரைக்கர் தான் கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து போவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு விங் ஃபார்மேஷன்ல யுமிக்யோ, நாகி, சகி, பாச்சிரா, பாரோ 3 பேர் ஐ மீன் 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்க டீம் கோல் போஸ்ட் நோக்கி ஓடிட்டுருப்பாங்க. ஸோ போம்போதே வந்து அசால்ட்டா ஒரு டிஃபெண்டர் வந்து தாண்டிட்டு போயிடுவாங்க. அந்த டிஃபெண்டருமே நீங்க இன்னும் எத்தனடா அட்டாக் பொசிஷன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து பாச்சிரா வந்துகிட்ட வந்து நம்ம வந்து கேம் பிளே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ தான் ஒரு ப்ராப்ளம் வரும்னும் போதே பாரோ அங்கேருந்து வந்து பால வந்து தடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஹீரோ இசாகியும் பாரோவும் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. நடுவுல வந்து நாகி வந்து இடம் விட்டு தொலைங்கடா அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது, பாச்சிரா வந்து அங்கேருந்து வந்து பால வந்து ஸ்டீல் பண்ணிடுவான். ஸ்டீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, உள்ளே இருக்கிற என்னுடைய மான்ஸ்டரை வந்து நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். என்னோட ட்ரிப்ளிங் ஸ்கில் தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஈகோயிஸ்டா மாறுறான். ஸோ இப்போ வந்து பாச்சிரோ பார்த்தீங்கன்னா, இருக்கிற ட்ரிப்ளிங் ஸ்கில் ஃபாஸ்ட்டை வச்சு ஒரு பிளேயர் வந்து தாண்டி போயிடுவான். இப்போ 2 டிஃபெண்டர் வந்து மடக்கும் போதுமே, அந்த டிஃபெண்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ட்ரிபிள் பண்ணி தாண்டி போயிடுவான். எதிர் டீம் டிஃபெண்டரான பெஸ்ட் டிஃபெண்டர் கேப்டனுமே வந்து தடுக்கிறதுக்காக வந்திருப்பான்.
ஸோ அதை கணிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நாகியும் நம்ம ஹீரோ இசாகியுமே வந்து பாச்சிரா வந்து கூடுவாங்க. பட் ஆனால் பாச்சிரா வந்து எதையுமே கண்டுக்க மாட்டான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கோல் அடிக்கிறதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ எதிர் டீம் கேப்டன் டிஃபெண்டர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய இன்ட்யூஷன்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிமுலேட் பண்ணிகிட்ருப்பான். 98% இது ட்ரிபிள், 2% வந்து பாஸில் தான் இருக்குது. ஸோ ட்ரிபிள் தான் கண்டிப்பாக பண்ணுவான்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கும்போது திடீர்னு ட்ரிபிள்லேயே வந்து பாஸ் பண்ணி போடுவான். ஸோ அங்கேருந்து கேப்டன் ஸோ கோலியை பார்த்து இதுக்கப்புறம் வந்து உன்னுடைய பொறுப்பு தானுவான். நம்ம பாச்சிரமும் அங்கேருந்து வந்து கோலியை வந்து தாண்டி போஸ்ட்டுக்காக நோக்கி கிக் பண்ணுவோம், ஷூட்டிங் எடுத்துருவோம். ஆனால் கடைசியாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எதிர் டீம் ஸ்ட்ரைக்கரை வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டராக மாதிரி அங்கேருந்து வந்து பாலை தடுத்துருவான் உள்ளே போகாமல். பாச்சிரா அங்கேருந்து அவனை பார்த்துட்டு அவனோட ஈகோ அவங்களையும் மான்ஸ்டர் இருக்கிறதுனால இந்த கேம் பிளேயை பார்த்துட்டு அவனுமே வந்து சந்தோஷமாக தான் போடுவான். ஸோ இப்போது அங்கேருந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பால் வரும். ஸோ எதிர் டீம் கேப்டனுமே வந்து பார்த்திங்கன்னா சாய்கிட்ட வந்து பால் விழுந்ததை வந்து ப்ளூ லாக் டீம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களை மட்டுமே அவங்க வந்து தாண்டி வரல, சாய்கிட்டேயுமே வந்து போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மேட்ச்சில் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து பாஸ் பண்ணுறதுக்காக போவான். ஸோ பார்த்திங்கன்னா சாய் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃபெண்டரையுமே தாண்டி போவான். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஷிண்டோவுமே வந்து எதிர் டீமில் இருக்கிற ப்ளூ லாக் டீமில் இருக்கிற டிஃபெண்டருமே தாண்டி கோல் போஸ்ட் கிட்ட வருவோம். ஸோ இப்போ ப்ளூ லாக் டீமில் இருக்க நம்ம டிஃபெண்டருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து பாஸ் போவோம், ஷீட்டோ கிட்ட தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த பாஸை வந்து டிஃபெண்டருமே வந்து தாண்டி போயிடுவாங்க. 8 or 9 பிளேயர்ஸ் இவங்க. ஸோ அங்கேருந்து கிக் போகும்போது கரெக்டாக வந்து ரியோ வந்து ஹெட்பட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ எதிர் டீம் ஸ்ட்ரைக்கருமே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து கோலிங் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக வரும்போது நம்ம நாகியும் பாச்சிரோவுமே வந்து ஸ்ட்ரைக்கிங்கை வந்து தடுத்துருவாங்க கோலை. ஸோ அங்கேருந்து செகண்ட் பால் டேரெக்டாக. ஸோ இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாய் வந்து பாலை வந்து கிக் பண்ணுறதுக்காக போவான். ஸோ இசாகி வந்து பார்த்திங்கன்னா அதை ரீட் பண்ணிட்டு இசாகி வந்து டிஃபெண்ட் பண்ண வந்துடுவான். ஆனால் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாஸ் போகுது. யாருன்னு தெரியும் பார்த்தா எதிர் டீம் அணியோடைய டிஃபெண்டர் கேப்டன். அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து அட்டாக்கராக வரான். நான் இப்போ வந்து அட்டாக்கராக மாறிடுறேன். அட்டாக்கர் வந்து டிஃபெண்டராக மாறும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் அட்டாக்கர் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கட்டிட்டு கோல் வந்து கிக் பண்ணுறதுக்காக வருவான். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரீன் வந்து இதை கேப்சர் பண்ணிட்டு ரீன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா கார்னர் கிக்காக போயிடும். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்டன் வந்து சொல்லுவான், நீங்கள் வந்து வந்திருப்பேன்னு நான் நினைக்கல ரீன் அப்படின்னு சொல்லுவான். ரீனுமே வந்து நானுமே பார்த்திங்கன்னா சாயோடைய சின்ன பையன் தம்பி தானே, எனக்குள்ளேயும் அந்த ரத்தம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சுற்றி இருக்கிற பார்க்குற எல்லாருக்குமே நம்மளுக்கும் கூட சரி இது வந்து செம்ம த்ரில்லிங்காக தான் இருக்கும். எதிர் டீம் அந்த ஸ்பான்சர் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருப்பான், ஜெயிக்கலையே U20 அப்படின்னு சொல்லி. ஸோ இதை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜப்பான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கார்னர் கிக்கு சாய் தான் எடுக்கிறாப்புல. ரீன் வந்து யோசிக்கிறான், சாய் வந்து எப்படி யோசிப்பான், சாய் கூட இத்தனை வருஷமாக நான் விளையாடி இருக்கேன், அதனால் வந்து கண்டிப்பாக அவனை வந்து அவனுடைய மெயின் ஈகோயிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கண்டிப்பாக அடிப்பான் அப்படின்ற பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவனுமே யோசிப்பான், ரீனுமே யோசிப்பான், ஒரு ஸ்பாட்டுமே கண்டுபிடிச்சிருவான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ எதிர் டீம் கேப்டனும் நம்ம ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் பாஸுக்காக வந்து ஃப்ரீ ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சி ஏம் பண்ணுறதுக்காக வந்து போவாங்க, கிக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனுக்கு வந்து ஏமாயிருக்காது, இது வந்து ஷீடோக்காக ஏமாயிருக்கும். பின்னாடி ரியோவுமே வந்து தடுக்கிறதுக்காக வருவான். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ இசாகி வந்து இதை வந்து பார்த்துட்டு அவனுடைய கோல் கிக்கை வந்து பார்த்திங்கன்னா தடுத்துருவான். ஷீடோ வந்து கோல் வந்து போகாது. செம்மையாக இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த 14 எபிசோடுமே வருது, அதுவுமே இப்போயும் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இசாகி வந்து கரெக்டாக அந்த ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரீனுக்கு வந்து கடுப்பாயிடும். ரீன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இசாகியோடைய கேம் பிளேயை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுமே எவால்வ் ஆகிட்டே வரான். நம்ம கூடவே வந்து வந்துக்கிட்டு இருக்கானே, இல்லை இவன் மட்டுமே வரல, மொத்தம் ப்ளூ லாக் டீமுமே நம்ம கேம் பிளேயோட வருது, நம்ம எவ்வளோ பெஸ்ட்டான பிளேயர், நம்ம கூடயே இவங்களாமே வந்து விளையாடுறாங்களேன்னு சொல்லி ஈகோ செம்மையாக ட்ரிகர் ஆகிடு. அங்கேருந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாமே வெறி கொண்டு இதாக மாறுது. ஸோ எபிசோட் 14 வந்து பார்க்கலாம். எபிசோட் 14லேயே இதுதான் காமிக்கிறாங்க. ரீன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வேறு மாதிரி வந்து மாறிடுறான். ஸோ கூல் காயை வந்து அப்படியே டோட்டலாக வந்து ஒரு மான்ஸ்டராக வந்து மாற்றிடுறாங்க. நாக்கெல்லாம் தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி வெறி கொண்டு இத்தனை ரீனை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி காமிச்சிட்டாங்கப்பா. கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரீன் வந்து அவேக் ஆகிறான். ஆனால் வந்து வேறு மாதிரி காமிச்சிட்டாங்கப்பா, எனக்கு இது பிடிக்கல. ஏன்னா கூல் காயை வந்து திடீர்னு வந்து ஒரு ரேம்பேஜாக காமிக்கிறாங்க மான்ஸ்டர் மாதிரி.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிவெஞ்சு, இந்த பிரதரு, இந்த ரைவரி இதெல்லாமே வந்து விட்டு தள்ளு. இப்போ நான் வந்து இவங்க எல்லாருமே வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அங்கேருந்து ஓடுறான். அங்கேருந்து சாய்க்குமே என்னடா இவன் புதுசாக வியர்டாக ஆக்டிவேட் ஆகுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எதிர் டீம் வந்து டிஃபெண்டர் தடுக்க வரான். அவனுடைய எபிலிட்டி வந்து இவன் கணிக்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் எபிலிட்டி. ஸோ உன்னுடைய ஸ்பீட் தானே உன்னுடைய பெஸ்ட் எபிலிட்டி. அதை நான் உடைக்கிறேன், அதை நான் வந்து காலி பண்ணுறேன், கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்பீடை வந்து மூவ் பண்ணுறதுக்காக பண்ணுவான். அவனுமே செம்ம ஸ்பீட் எடுத்து வருவான். பார்த்தா திடீர்னு அவன் காலுக்குள்ளேருந்து பால் பாஸ் பண்ணி ரீன் வந்து எடுத்துகிட்டு கொண்டு போயிடுவான். அந்த இடத்துலயே அவன் வந்து உடஞ்சிருப்பான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வருவான். அவனுடைய எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் அவன் பின்னாடி வந்து போகிறது பிளைண்ட் ஸ்பாட்டை யூஸ் பண்ணி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இசாகியோடைய இசாகியை வந்து யூஸ் பண்ணி அவனோட பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து காலி பண்ணிடுவான் பின்னாடி போகிறத. இவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீன் வந்து அவன் பின்னாடி போயிட்டு ஷோல்டரில் டேக்கிள் பண்ணி அவனையுமே வந்து வெளியே விட மாட்டான். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர் டீம் டிஃபெண்டருமே வந்து என்னடா இவன் இந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறானே, நம்மளுடைய டேக்கிள்லேயே இவன் வந்து முறியடிச்சிட்டானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம இசாகியுமே வந்து சரி அவங்ககிட்டயே வந்து பாஸ் பண்ணுறான். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தன் வந்து இன்னொரு டிஃபெண்டர் அவனோட இது வந்து அட்டாக் போல் அவனுமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வெறி கொண்டு ஓடிட்டு வரான். ஆனால் வந்து இந்த கிராவிட்டியை வச்சு அவன் வந்து நில தடுமாறி கீழே விழ வச்சிடறான். ஆனால் இது வந்து ஃபவுல் வராது, ஏன்னா வந்து டச் பண்ணல, டேரெக்டாகவும் முட்டல. ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் யூஸ் பண்ணி அவனை வந்து கீழே தள்ளி விடுறான். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எந்த ஒரு கார்டுமே எந்த ஒரு கேமுமே ஸ்டாப் பண்ணல ரெஃப்ரியும். ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ரீனோடைய ப்ளேயை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஒரு சில பேர் வந்து ஷாக்கும் ஆகுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிர் டீம் டிஃபெண்டர் கேப்டனுமே வந்து ஒலிவா அவனுமே வந்து பார்த்திங்கன்னா நீயும் ஒரு ஈகோயிஸ்ட் தானே, வா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுவான் மைண்ட் கேமை. ஆனால் ரீனோடைய ப்ளேயை வந்து அவனால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அவன் வந்து பார்த்திங்கன்னா 98%, 92%ன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம பாச்சிராவோட இதை வந்து கெஸ் பண்ணியிருப்பான் கரெக்டாக. ஆனால் வந்து ரீனுக்கு வந்து கெஸ் பண்ணும்போது எல்லாமே 0-0 காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிக்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீன் வந்து பிடிக்குது. யாருன்னு பார்த்தா ஷிடோவுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுமே ஒரு ஈகோயிஸ்ட் தானே, அவனுமே ஒரு மான்ஸ்டர் தானே. அதனால் வந்து இந்த மான்ஸ்டர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் ஒலிவா அவன் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது 50% சான்ஸ் காமிக்குது. ஸோ சைட்லேருந்து நம்ம ஹீரோவுமே வந்து என்கிட்ட வந்து பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% சான்ஸ் தானே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ட்ரிபிள் பண்ணுவானா, ஷூட் பண்ணுவானா, பாஸ் பண்ணுவானான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பான், கத்திக்கிட்டு இருப்பான். சரி இது ஒரு பெட்டு தானே, கேம்பிள் தானேன்னு சொல்லிட்டு முன் நோக்கி ஓட வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பாஸ் ஒன்று போட்டு லெஃப்ட் சைடு அவுட் சைடில் போயிட்டு பாலை வந்து எடுத்துருவான் நம்ம ரீன். ஸோ அங்கேயுமே வந்து ஒலிவாவுமே வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு மறுபடியும் ஒரு டேக்கிள் போகிறதுக்காக பாலை வந்து இன்டர்செப்ட் பண்ணுவான். நம்ம ரீன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா 28 மீட்டர்ஸ் இங்கேருந்தே ஒரு ஷாட் எடுப்பான். கரெக்டாக அந்த ஷாட் வந்து கோல் போஸ்ட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக செகண்ட் பாலு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்கிட்ட தான் வந்து விழும். ஸோ கரெக்டாக இந்த டைம்லேயும் வந்து டைமிங் முடிச்சு 1 நிமிஷம் வந்து அடிஷ்னல் டைம் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இசாகியுமே வந்து சாயை தடுக்கிறதுக்காக வந்திருப்பான். இருந்தாலுமே சாய் வந்து அங்கேயும் ட்ரிபிள் போட்டு முன்னாடி போவோம். பாரும் வருவான். அவங்ககிட்ட இருந்துமே வந்து பாலை வந்து எடுத்துகிட்டு தப்பிச்சிட்டு போயிட்டே இருப்பான். டிஃபெண்டர் எல்லாமே வருவாங்க. அவங்க டீம் எல்லாமே வந்து நம்ம டீமோடையே வந்து மிங்கிள் ஆகிட்டு எந்த ஒரு மூவ்மே எடுக்க விடுவாங்க. ஆனால் ஆஸ் யூஷுவல் நம்ம சாய் என்ன பண்ணுவோனோ அதே மாதிரி எல்லா டிஃபெண்டருமே தாண்டி போய்கிட்டு இருக்காப்புல. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவுமே யோசிப்பார். ரீனுமே வந்து அவேக் ஆகிட்டாங்க. ஸோ ரீன் வந்து பார்த்திங்கன்னா சாயை வந்து பார்த்துப்பான். என்னுடைய கேம் பிளே வந்து நான் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அவனுடைய ஒவ்வொரு பீஸுமே வந்து கேதர் பண்ணிகிட்டே வருவான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்க 2 பேருமே வந்து முறைச்சிக்கிட்டு நின்றுட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வரும். நான் வந்து உன் கூட விளையாடுனது இந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு புது மனுஷனாக வந்து உருமாறுறேன். அதை வந்து பார்த்தோன்னா என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அதை வச்சு உன்னை ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 2 பேருமே வந்து மல்லு கட்டிட்டு பாலை வந்து பாஸும் பண்ண மாட்டானுங்க, அவனுங்களும் எடுத்துகிட்டும் போக மாட்டானுங்க. ஸோ இவன் எடுக்கும்போது இவன் வந்து தடுக்க, இவன் பாஸ் பண்ணும்போது இவன் வந்து தடுக்கன்ற மாதிரி 2 பேருமே வந்து அழகாக முட்டிக்கிட்டே இருப்பானுங்க. இப்போ அங்கேருந்து பார்த்தோன்னா ரீன் வந்து பாலை சாய்கிட்டேருந்து எடுத்துருவான். ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஈகோயிஸ்ட்டாக மாறிட்டு ஒரு மாதிரி மான்ஸ்டராக மாறிட்டான். அன்பிரடிக்டபுளாக இருக்கிறான் இல்லையா, அதனால் வந்து பார்த்தோன்னா சாயால் கூட ரீன் அவனை தம்பியை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இந்த இடத்துல வந்து பால் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ ஒலிவாவுமே பார்த்து அங்கேருந்து எட்ரு பண்ணி இந்த இது டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போவான். பார்த்தா ஒரு நூல் இலையில் வந்து பால் வந்து மிஸ் ஆகிடும், அவனால் எட்ட முடியாது. இப்போ வந்து பார்த்தோன்னா லக்குன்ற ஒரு பீஸ் வந்து விழும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இசாகி வந்து
கரெக்டாக பாலுக்கு முன்னாடியே போயிட்டு அவனுடைய டைரக்ட் ஷாட் ஒன்று எடுப்பான் பாருங்க, செம்மையாக இருக்கும். கரெக்டாக வந்து கோல் போஸ்ட்கிட்டயும் போகும். சாயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பான், ரீனுமே பார்ப்பான், இவன் எங்கேருந்துடா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது ப்ளூ லாக் சீசன் இதுக்கு முன்னாடி யார் பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். லக்குன்னு சொல்லி ஒரு போஸ்டர் இருக்கும். இதே இடத்துல ரீன் கிட்ட இதே இடத்துல பால் வந்து விழும். ஸோ சுற்றி இருக்கிற ஜப்பான் டீமை சப்போர்ட் பண்ண வந்த சப்போர்ட்டர்ஸுமே இந்த கோலை பார்த்துட்டு செம்மையாக கத்தி எல்லாமே இது பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிறவங்களுமே வந்து நம்ம ஹீரோ எல்லாருமே பார்த்து ப்ளூ லாக்கை தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஈகோவுமே இப்போ தான் வந்து மூச்சிடுவான், கமான் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோடைய கோல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சாயும் ஷீடோவும் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ வந்து பார்த்தோன்னா அந்த பாலை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தால் டைம் வந்து முடிஞ்சிருந்திருக்கும். நீ வந்து ஏன் என்கிட்ட வந்து பாஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ண அப்படின்னும்போது, நம்ம ஒரே ஆப்ஷன் வந்து நம்ம 2 பேரும் வந்து பாஸ் பண்ணிட்டு தான் வந்து விளையாட முடியும். ஏன்னா அது நம்ம கேம் பிளேயாக வந்தவங்க அவங்க பிடிச்சிட்டானுங்க அப்படின்னுவான். சரி ஏதோ ஒன்று. ஆனால் வந்து சாய் சொல்லுவான், நீ வரத்துக்கு முன்னாடி இசாகி வந்ததுனால தான் அந்த கோல் வந்து பாசிபிள் ஆச்சு. ஸோ அதனால தான் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னுவான். ஸோ அதாவது நீ வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என்கிட்ட வந்து உன்னோடைய இன்ஃபர்மேஷனை கொடு, உன்னுடைய ஸ்டைல் ஆஃப் ப்ளே அதெல்லாம் இன்ஃபர்மேஷனை கேட்பான் போல். ஆனால் என்ன இன்ஃபர்மேஷன் தெரில, இன்ஃபர்மேஷன் கொடுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அங்கேருந்து சீன் கட் பண்ணி நம்ம எதிர் டீம் கேப்டன் ஒலிவாவுமே வந்து இசாகியை வந்து பார்த்துட்டு கமான் ஹீரோ, வெல் பிளேடு அப்படின்னு சொல்லி கை கொடுப்பான். நீ வந்து செம்மையாக ஆடின, நீ வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் தான், ஈகோயிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பான். இசாகியும் கேப்டனும் அந்த கை கொடுக்கும்போது அங்கேருந்து சீட் கட் பண்ணி நம்ம சாயை காமிக்கிறாங்க. சாய் வந்து ரீன் கிட்ட வந்து போய் பேசுகிறான். இது மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜப்பனீஸ் டீம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆடும், கோல்லாம் போட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்றதான் நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை. ஆனால் வந்து இப்போ வந்து உன்னுடைய ஈகோவையும் இந்த ஜப்பான் டீமையும் வந்து ஒருத்தன் சேஞ்ச் பண்ண போகிறதா இருந்தால் அது அவனாக தான் இருக்கும். தி பிகஸ்ட் ஈகோயிஸ்ட் இசாகியாக தான் இருக்கும்னு சொல்லி இசாகியை வந்து பாராட்டுறாங்க. செம்ம கூஸ் பம்ப்ஸுங்க இந்த இடம். சாயுமே வந்து நம்ம ஹீரோ வந்து பாராட்டும் போது இது சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவல். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டை வந்து இசகி நீ போய் வந்து இன்டர்வியூ கொடு, உன்னை தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வந்து புஷ் பண்ணுவான். ஸோ சுற்றி ஃபஸ்ட் டைம் வந்து பேட்டியும் கொடுப்பான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்க மாட்டான், தோத்துட்டு கடைசியாக வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். ஸோ சுற்றி இருக்கிற டீம்லாம் அடுத்த உன்னுடைய ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பாஸ்ட் எல்லாமே வந்து யோசிச்சுட்டு ஒரு பதில் கொடுப்பான். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ லாக் எங்கள் டீம் வந்து அடுத்த கப் அடிக்கும் ஜப்பானுடைய U20 சார்பாக அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இல்லை அது மட்டும் கிடையாது, நான் தான் அந்த ஜப்பான் டீமையே வந்து வழி நடத்துவேன், கப் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோயிஸ்டாக வந்து பேசுவோம். ஸோ சுற்றி டிவியில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்துட்டும் இருப்பாங்க நம்ம இசகி பேசுகிறதையும். ஸோ அப்புறம் மேட்ச் முடிச்சுட்டு 2 டீமுமே வந்து மக்களுக்கு முன்னாடி வந்து நன்றி சொல்லிவிட்டு எல்லாருமே தலை குனிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஷீடோவும் சாய் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தலை நிமிர்ந்து தான் நிற்பானுங்க. ஸோ லாக்கர் ரூமில் வந்து கரெக்டாக ஈகோயிஸ்ட்டுமே வந்து பேசுவோம். நீங்கள் வந்து இந்த ஜப்பான் U20 வந்து நீங்கள் பீட் பண்ணதுனால நீங்கள் வந்து ஒரு பிளேயர்னு நிரூபிச்சிட்டிங்க. பட் இருந்தாலுமே இது வந்து இந்த இடத்துல வந்து முடியாது, இதுக்கு அடுத்ததுமே இருக்குது. ஸோ இது வந்து ஆரம்பம் தான். ப்ளூ லாக்கோடைய டீம் வந்து ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் முன்னாடி கொண்டு போயிருக்கீங்க. ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி ஜப்பானுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் கொடுப்பேன்றத மாற்றமே கிடையாது, அது இன்னமுமே வந்து இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லாக்கர் ரூமில் பேசிட்டு எல்லாம் கிளம்பும்போது நம்ம ஹீரோ வந்து போயிட்டு ரீன் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லுவான். நீ இல்லைனா அந்த கோல் வந்து பாசிபிளே கிடையாது, இது நம்மளுடைய கோல் தான்னுவான். வாயை மூடு அப்படின்னு சொல்லி ரீன் திட்டி ரீன் என்ன சொல்லுவான், கண்டிப்பாக உன்னை வந்து நான் கொல்லுவேன், அதாவது இந்த மேட்ச்சில் உன்னை வந்து கண்டிப்பாக கொல்லுவேன்னும் போது நம்ம ஹீரோவுக்குமே வந்து ட்ரிகர் ஆகிடும். இந்த நிமிஷத்துலேருந்து நீயுமே என் ரைவல் தான், என்னுடைய எனிமி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீன் வந்து இசகி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும்போது ஹீரோவுக்குமே வந்து ஈகோ ட்ரிகர் ஆகிட்டு வா பார்த்துருவோம் நீ ஏன் நானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஈகோயிஸ்ட்டை காமிக்கிறாங்க. ஈகோயிஸ்ட் வந்து சுற்றி வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க போல். அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டீல் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, என்ன எதுன்னு தெரில. ஆனால் எல்லாருமே வந்து ப்ளூ லாக் ப்ராஜெக்டை வந்து அக்ரி பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டோர் திறந்து ஒருத்தன் வரான். அது யாருன்னு பார்த்தா நம்மளுடைய போன டீமில் இருந்த பிளேயரு. இது வந்து ப்ளூ லாக் பேஸ் 2 போல். ஸோ சிரிச்சுக்கிட்டே ஈகோ இருந்து கிளம்புறான். இங்கேருந்தே நம்மளுக்கு தெரியுது ப்ளூ லாக் சீசன் 3 வந்து வெறித்தனமாக வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ அடுத்த சீனில் வந்து ஒரு ஃபோன் கால் வருது. கழுத்தில் ரோஸ் டேட்டு போட்டுட்ருக்க வந்து சொல்கிறான், என் முன்னாடி வந்து மண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முடிக்கிறாங்க. ஸோ சீசன் 3 வந்து செம்ம ஹைப்பாக இருக்கும். உங்களை மாதிரி நானுமே வெயிட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நானுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை கைஸ். தேங்க்யூ.